This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டுடே வீடியோவில் வந்து ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பரான கோதுமை போண்டா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கனால 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். 2 மிளகாய் ஆட் பண்ணலாம். நான் அதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க. மிளகாய் விட ரெட் சில்லி ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 2 மிளகாய் வேணால் ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்தால் அது விழுகிற மாதிரி, அதை பஜ்ஜி மாவு பதம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஆஃப் சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீல வாக்கில் கட் பண்ணல. இந்த மாதிரி ஆஃப் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. துண்டு இஞ்சி ஆட் பண்ணிடுங்க. இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு குத்து கருவேப்பிலையை எப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக சோம்பு அல்லது ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து சோம்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சூடாட்டான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு ட்ராப் மாவு எடுத்து போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி பொம்மிட்டு ஃபஸ்ட்டே மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் சூடாகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஆயில் சூடாகிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடுவோம். ரொம்ப பெருசாலாம் எடுத்து போடாண்டாம், ரொம்ப குட்டி குட்டியாகவே எடுத்து போடுவோம். ரொம்ப சின்னதாக போட்டாலே நல்லா பொம்மிட்டு பெருசாக வரும். அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக போட்டுறாங்க. ஓரளவு சின்னதாக போடுங்க, சரியா? அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ் மாதிரி போடுங்க. தீ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப லோவாகவும் வைக்காதுங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ வந்து லைட்டாக திருப்பி போட்டுக்கிடுங்க. அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கிடுங்க. உடனே போடாதுங்க, கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக திருப்பி போட்டுக்கிடுங்க. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக எல்லா மாவுமே போட்டு எடுத்துடலாம். கோதுமை போண்டா வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த வெளியே இருக்க மசாலா கூட நமக்கு வந்து சம்சா டேஸ்ட்லாம் தரும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.